கவிஞருடைய மறைவுக்கு பின்னாடி சிவாஜி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அம்மா இறந்த வீட்டில் அவங்க 2 பேரும், கமலாமாவும் சிவாஜியும் வந்திருந்தாங்க. 2 பேரும் வந்து எங்களோட இருந்து ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டு எங்களுக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு போனாங்க. பட் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கம்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. அது விஸ்வநாத மாமா வீட்டில் இருந்தது, எம்எஸ்வி வீட்டில் இருந்தது. பேபியத்தை எல்லாம் வருவாங்க. பேபியத்தை வந்து அம்மா இறந்தபோது முழுக்க கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. வாணி ஜெயராம் இவங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருந்துட்டு போனாங்க. பட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் சிவாஜி அவங்க வீட்டில் இல்லை. நாங்கள் இசையமைப்பாளர்களில் கவிஞருடைய உற்ற தோழன்னா அது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பழக்கத்தை சொல்லுங்கள். மாமாவோட ரொம்ப நல்லாவே பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். மாமாட்ட ரொம்ப பேர் சொல்லி மாமா கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காங்க. மாமா யாராவது நான் விளையாட்டு கூட, அதாவது அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் இப்போ இசையமைக்கிறது கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் எதாச்சும் ஒரு நாள் காரில் உட்காந்துருந்தாங்க கடையில். அத்தை கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க காரில் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து நடந்து அப்போ தான் கடையில் நடந்து வெளியில் வந்துட்டு மாமாவை பார்த்தோன்னு, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்? நாங்கள் நல்லா இருக்கேன் மாமா. நான் யார் தெரியுதானே? தெரியுதே, கவிஞர் மக தானே? ஆமாம் மாமா. என் பேர் தெரியுதே? தெரியுமே நாங்கள். அப்புறம் நம்ம எதுவாக பிடிச்சிட்டோம். மாமா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா பாவம் அவருக்கு. அப்புறம் மாமா நான் ரேவதி ரேவதி அப்படின்னாரு. அப்படி ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் உண்டு மாமாவுக்கு தெரியும். ஸோ ஆமாம், அதுக்கு மாமா இறந்ததுக்கு அப்புறம் கூட அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அத்தை ஒரு நல்ல இன்சிடென்ட் சொன்னாங்க. மாமாவுக்கு வந்து எந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது இசையை தவிர அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இது. மாமாவும் ஏதோ இதில் ப்ரோக்ராம் இருந்தது காஞ்சிபுரத்தில், மாமாவும் அத்தையும் போயிருக்காங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அங்கே இருக்க ஒரு துணி கடையில் வந்து பிரபலமான துணி கடையில் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கட்டாயம் துணி எடுக்கணுன்னொன்னே கடைக்கு போயிருக்காங்க. மாமா சொன்னாங்கன்னா நான் காரில் உட்காந்துக்கிறேன், நீ இறங்கி போய் புடவையெல்லாம் பார்க்கறதுனா பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் அத்தை போய் பார்த்துருக்காங்க. பார்த்து புடவையெல்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடையில் இருக்காங்க. ஏன் ஐயா கார்லேயே உட்காந்துருக்காங்க எங்கிறீங்க? நாங்கள் போய் காரில் கூப்பிட்டு வரோன்னு மாமாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். காருக்குள்ளே உட்காந்தவங்க வந்து கடையில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாங்களாம். அவன் புடவை எடுத்து போடுறதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு கடைக்காரன்ட்ட கேட்டாங்களாம், ஏன் அவங்களுக்குலாம் வேறு பொழப்பே இல்லையா? ஒரு பொம்பளை உட்காந்து கேட்குதுன்னு அத்தனை சேலையும் எடுத்து போடுறீங்களே. அப்போ அவன் சார் எங்களுக்கு வேலையே அதுதான், அதனால நாங்கள் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டோங்க. அவங்க மாமாவுக்கு அவ்வளோதாம்மா தெரியும் அப்படின்னு நாங்கள் அத்தை அன்னைக்கு வந்து